ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஆஹா கல்யாணம் சீரியலில் அப்கமிங் ஹை வோல்டேஜான ஒரு ட்ராக் விஜய் அனாமிகா அவங்களோட மேரேஜ் ட்ராக் ரொம்பவே பரபரப்பாக விஜய் அனாமிகாவோட மேரேஜ் ஷூட் வந்து போயிட்டுருக்கு. அந்த மேரேஜ் ஷூட்டிங் லொக்கேஷனில் எடுத்த ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான காஸ்டியூமில் நம்மளோட மகா, ஐஸ்வர்யா, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இருக்காங்க. அதோட ஷூட்டிங் லொக்கேஷனில் நம்மளோட விக்ரம் ஸ்ரீயோட லுக் மட்டும் தெரியலை, அந்த பிக் மட்டும் கிடைக்கல. வேஷ்டி சட்டையில் தான் இருப்பார் எப்படியும் மேரேஜ் அப்படின்னா கண்டிப்பாக. இந்த பியூட்டிஃபுல்லான பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த மேரேஜ் நடக்க வேண்டாமே அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா இந்த மேரேஜ் நடக்கிற வரைக்குமே அனாமிகா அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி தெரியாது. இந்த மேரேஜ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் டோட்டல் நெகட்டிவான ஒரு பொண்ணாகவே தெரியும் நம்மளுக்கு. பணத்துக்காக தான் வந்து ஏமாற்றி இந்த கல்யாணமே பண்ணிக்குவாங்க. அவங்க அம்மா அப்பாவும் உடந்தையாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம். இது வந்து பிரபா கூடவே நடந்திருக்கலாமே இந்த கல்யாணம் அப்படின்னு நம்ம எல்லாரையுமே யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். பிரபாக்கு இருந்த அந்த காதல் வந்து இந்த இடத்துல வந்து வெளிப்பட்டுரும். ஒரு 2 விஷயம் வந்து ஹை வோல்டேஜான ட்ராக் வந்து இதில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். என்னென்னா, கௌதம் வந்து ஐஸ்வர்யாவை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாரு. அந்த இடத்துல ஐஸ்வர்யா வந்து ப்ரூஃப் பண்ணுவாங்க, அவங்க மேலே வந்து தப்பு இல்லை, அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு காரணம் கௌதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி பிரபா வந்து அசிங்கப்படுத்தி அனுப்புகிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். இந்த இடத்துல விஜயோட அம்மா கேரக்டர் டோட்டலாக நெகட்டிவாக மாறிடுவாங்க. இதுக்கு மேலே மகா கிட்ட வந்து பாசிட்டிவாக ரொம்ப நல்ல மாதிரி பேசிகிட்டு இருந்தவங்க, இதுக்கு மேலே குத்தி காமிச்சு நெகட்டிவாக உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு கொண்டு வரலாம்னு நினச்சல அப்படின்ற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. பாப்போம், வெயிட் பண்ணி. அப்கமிங் ஹை வோல்டேஜான ட்ராக் வரப்போகுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள்.